மந்திரத்தால தீமலை விளைய வைக்க முடியும் 100% முடியும். அப்ப வர வச்சு காட்டுன்னு சொல்லாதீங்க. நான் இன்னும் அந்த நிலை அடையல. அந்த நிலை அடைஞ்சனா வர வச்சு காட்டுறேன். நீங்க முழுமையா ஞானம் பெற்றுட்டீங்களா? ஞானம் அடைந்தவன் ஒருபோதும் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான், இல்ல சொல்ல முடியாது. ஞானம் பெற்றுட்டேன்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் என்ன சொல்றாரு மக்களுக்கு? தீமலை வர வைக்க முடியுங்கிறது பெற்றவங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொண்ட பெற்றோர்களை காமிச்சிட்டா உங்க குழந்தை வந்து நாளைக்கு சயின்டிஸ்ட் ஆகணுமா இல்ல சாமியார் ஆகணுமான்னு தான் கேட்கணும். என்ன மாதிரி ஒருத்தனை ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ண, இந்த 5 லட்சம் பேரும் முட்டாள்னு நினைச்சுக்கிறீங்க. அவங்களாம் ஏதோ வாழையே தெரியாத மாதிரி, வாழ்க்கை வழியே இல்லாத மாதிரி, சாப்பாட்டுக்கு ஏதோ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி, கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி. எத்தனை பேர் தெரியுமா நம்மளோட இதுல வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க, வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ல மிகப்பெரிய சிஇஓஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சோ ஜெனரலி இந்த கமெண்ட் பண்றவங்க மக்களுக்காக ஏப்பா அவன்கிட்ட போறீங்க, ஏன்பா அவன்கிட்ட போய் பயிற்சிக்கு அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு அறிவு இல்லாம அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. பணம் கட்டிட்டு ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறோம், இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், ஏடிஜி கொடுக்குறோம், எல்லாம் என்னதான் பண்ணணும்னு கேட்கறதுக்கு அப்புறம் பலன் அடைகிறாங்க. பலன் அடையலைன்னா அவன் பஞ்சாயத்து பண்ண போறோம், கோர்ட்ல போய் கேஸ் போட போறான், நான் அவனு சண்டை கட்டிக்க போறோம். இவங்க எத்தனை பேர் இப்படி நாட்டை காப்பாத்திட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இல்ல நான் ஏன் இதை உங்ககிட்ட இவ்வளவு நேரம் கேட்கறேன் அப்படின்னா, நீங்க முழுமையா ஞானம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு வந்துட்டு ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்டப்ப எனக்கு தெரியல. நான் என்கின்ற ஒன்று வந்தால் எப்படி ஞானம் வரும்? இவ்வளவுதான் என் கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவ்வளோ ஞானம் வந்துட்டு பெற்றுட்டீங்க, நான் ஞானம் வந்துட்டு இங்க வந்து இவ்வளவு பேருக்கு நான் வந்துட்டு ப்ரீச் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட ஒருத்தர் வைக்கிறாரு, ஞானம் முழுமையான ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா, முழுமையான நீங்க ஞானம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, முழுமையான ஞானம் ஒருவன் பெறும்போது அவன் உடலில் உயிர் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? அதான் உச்சகட்ட ஞானம், பிரம்ம ஞானம். அது பாடியில உட்கார்ந்துட்டுலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க அப்படி நீங்க சொல்லலையே பதில்? அப்ப இல்லங்க, நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். இப்பயும் அதே தான் சொல்றேன். முழுமையான ஞானம் நான் பெற்று விட்டேனா என்று தெரியவில்லை. சந்தோஷமா இப்பயும் இல்ல, எப்ப கேட்டாலும் அதான் சொல்லுவேன். இன்னும் 100 வருஷம் கழிச்சு கேட்டீங்களா அதான் சொல்லுவேன். ஏன்னா ஞானம் அடைந்தவன் ஒருபோதும் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான், இல்ல சொல்ல முடியாது. இல்லங்க, இப்ப நான் வந்து ஒரு லெக்சர் ஹால்ல போய் ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். சோ குறிப்பிட்ட துறையில நான் வந்துட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் முடிச்சிருக்கேன், நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு போய் சொல்லலாம். ஞானம் பெற்றுட்டேன்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் என்ன சொல்றாரு மக்களுக்கு, என்ன சொல்ல வராரு, ஞானம் பெற்றுட்டேன்னா என்னன்னே எனக்கே தெரியல, அதை நான் சொல்லவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி நீங்க வந்து மத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ண முடியும்? ப்ரீச் பண்ண முடியும் இல்ல, ப்ரீச் பண்ண முடியறதுனால நிறைய பேர் கேட்கறதுனால வாழ்க்கை நல்லா இருக்கு. இது நடந்து முடிஞ்சிருச்சு, இது பாஸ்ட் டென்ஸ். மறுபடியும் அதே கேட்காதீங்க. எப்படி முடியுதுன்னு கேட்காதீங்க, முடியறதுனால தான் கேட்கறாங்க, கேட்கறதுனால தான் வாழ்க்கை மாறுறதுனால தான் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனா, இது வந்து பள்ளி குழந்தைகள் கிட்ட போய் நீங்க சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வருது, அங்க ஒரு பெரிய சர்ச்சை ஆகுது. அந்த பேச்சை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணுது. நீங்க சொல்லியிருக்கீங்க மந்திரத்தால வந்து பறக்க முடியும், தீமழை வர வைக்க முடியும், உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும், அதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு பள்ளி குழந்தைகிட்ட சொல்லலாமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்புறதே இங்க வந்து தப்பு அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிற கடவுள் வாழ்த்து அப்படின்னு கூடிய அப்புறம் அந்த தலைப்பை ஏன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரோம்? இறை வணக்கம் ஏன் சொல்லி தரோம்? மாரல் ஸ்டோரிஸ் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? மாரல் ஸ்டோரிஸோ இல்ல வந்து இறை வணக்கமோ, அதாங்க இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் வேறனா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா நான் இன்னும் முடிக்காத மாதிரி மறுபடியும் அங்க இருந்தே வரீங்க. நீங்க சொல்றது முடிஞ்சு போச்சு. எப்படி இறைய பத்தி பேசாம, இறை சித்தாந்தம் இல்லாம ஒரு குழந்தைங்களுக்கு எந்த அடிப்படையை நீங்க சொல்லி கொடுக்க முடியும்? அதாவது நீங்க சொல்றது வந்து இறை சித்தாந்தம்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நீங்க சொல்றதும் நான் கேட்ட கேள்வியும் ஒண்ணு கிடையாதுங்கிறத நான் சொல்றேன். மந்திரத்தால தீமலை விளைய வைக்க முடியும் 100% முடியும். அப்ப வர வச்சு காட்டுன்னு சொல்லாதீங்க. நான் இன்னும் அந்த நிலை அடையல. அந்த நிலை அடைஞ்சனா வர வச்சு காட்டுறேன். வேற மந்திரத்தால நோயை குணப்படுத்த முடியும் 100% முடியும். ரிக் யஜூர் சாமம் அதர்வனங்கள்ல அதர்வன வேதத்துல வரக்கூடிய பெரும்பாலான மந்திரங்கள் படிக்க பல நோய் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேன்சருக்கு மந்திரத்தால சரி பண்ணக்கூடிய பலர் வந்து தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி நிறைய பேர் உலகம் எங்கிலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. தெரியாத விஷயத்தை தெரியலன்னு தான் சொல்லணும். தெரியாத விஷயத்தை இல்லை என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நிறைய இருக்காங்க, இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? தெரியாத விஷயத்தை தெரியலங்கிறத ஒத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த தவறுமே இங்க கிடையாது. ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து தெரியாதுங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த டைம்லயும் வந்துட்டு மூட நம்பிக்கை என்று நினைப்பவர்கள் தாராளமாக மூட நம்பிக்கைகளாகவே ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்களை திருத்தி மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபோதும் இல்லை. சந்தோஷமா அந்த நிலையில இருங்க. இதை ஏற்றுக்கொண்டு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.